வணக்கம் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கேமிங் வித் ஹெச்வே. ஸோ இன்றைக்கி நம்ம மைன்கிராஃப்ட் ஹார்ட் கோர் சீரீஸில் டே 2ல் இருக்கோம், அதாவது எபிசோட் 2. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மைண்ட் போக போகிறோம். ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் போக போகிறோம். இதுங்க கேம் மட்டும் மாற்றிக்கிறேன். ஓகேங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே தான் நம்மளோட ரிசோர்ஸஸ் இருக்குது. ஸோ அங்கே இருந்தேன், அங்கே வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜஸ் அடிக்கடி வராங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே இருக்கேன், இங்கேயே வீடு கட்டலாங்க. ஓகேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3x3ல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டெப் மைன் போகலாம். ஸோ கீழே வந்து டைமண்ட் ரீஜனில் போயிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது பண்ணலாம், ரூம் மைனு. ஓகேவா? ஸோ ஒரே ஒரு ஜங்கிள் ஊற்று இதை வச்சு நான் என்ன பண்ணுறது, ஸ்டிக்ஸ்லாம் மேக் பண்ணி ஒரு இது செஞ்சுக்கலாம். ஷவல் பொறுமையாக உடைக்க முடியாது கைஸ். ஓகேவா? ஸோ திருப்பி ஜங்கிள் போகணும் கைஸ். ஜங்கிள் ஊரில் போய் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறையா கோகோ பீன்ஸ் கலெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அண்ட் நம்ம பேரட் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்குங்க, கீழே பேம்பு ஃபார்ம் கிட்ட செக்யூரிட்டியாக போட்டிருக்கேன். நான் போடல, அது அங்கே உட்காந்துருச்சு. ஸ்டாண்டு கொடுத்தா ஸ்டாண்ட் ஆகலை. ஸோ அதோட தான் இன்றைக்கி இன்ட்ரோ கொடுக்கலான்னு நினச்சேன். ஸோ பேரட் வந்து பார்த்திங்கன்னா டேம் பண்ணியாச்சு. போன வீடியோவில் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். போன வீடியோ யாராச்சும் பார்க்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கூட போய் பாருங்கள். ஓகேவா? ஸோ சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எண்டர் ட்ராகனை டிஃபீட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபார்ம்ஸ்லாம் பில்ட் பண்ண போகிறோம். ஸோ விதவிதமாக பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் பில்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இந்த ஹார்ட் கோர் சீரீஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ என்னோட நீங்கள் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நான் போடுற ஹார்ட் கோர் சீரீஸ் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ வாங்க கிருட்டுன்னு மைண்ட் பண்ணிட்டுருக்கேன். ஒரு சின்ன மைண்ட் பண்ணுறது மட்டும் டைம் லேப்ஸாக பாருங்கள். ஓகேவா? ஸோ கைஸ், ஒரு சின்ன பிரச்சனை, வேறு ஒன்றும் இல்லை, கரெக்ட் ஆகிடுச்சு கைஸ். நான் மைண்ட் பண்ண டைமண்டு கோல்டெல்லாம் கேப்சரே ஆகலை கைஸ். ஷிட்ரா. ஓகே கைஸ், 48 கோல்டு, 40 டைமண்ட். ஓகேவா? ஸோ இருங்க மக்களே. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்மெல்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நைட் ரீஸ்பான் பாயிண்ட் இங்கே செட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கேவுக்குள்ளே ஒரு பெட் இருந்ததில்ல, அதில் செட் ஆகிருக்கும். அதை உடச்சனால இப்போதைக்கு ரீஸ்பான் பாயிண்ட்டே இல்லை, நம்ம ஸ்பான் பாயிண்ட்டுக்கு தான் ஸ்பான் ஆகும். ஸோ இங்கே தான் நம்ம பேம்பு ஃபார்ம். ஸோ ஃபியூவல் கலெக்ட் பண்ணிக்கலாங்க. சரிங்க, 50% டேட்டா கன்சியூம் ஆயிடுச்சுன்னு மெசேஜ் வருது. வேறு என்னங்க, மெயின் சேனல் 3 சேனல்லையும் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து 5 GB டேட்டாவில் போடுறேன். ஒரு ஜிபிக்கே, ஒரு வீடியோக்கே வந்து பார்த்திங்கன்னா 2 GB ஆயிடுச்சு கீஸ், ஆயிடுது. ஓகேங்க, எல்லாம் உங்களுக்காண்டி தாங்க. ஒரு லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் தானே நான் கேட்குறேன். ப்ளீஸுங்க, அப்படியே பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேங்க. ஃபியூவல் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பேம்புவை மைண்ட் பண்ணிவிட்டு அங்கே போய் நம்ம ஃபியூவலாக வச்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபியூவல் இதுவாக வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இது ஸ்மெல் தீரக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சார்கோலாக வந்து பார்த்திங்கன்னா மாற்றிடுறேன். ஸோ இதை இந்த வுட்டை மைண்ட் பண்ணி அப்படியே சார்கோலாக நான் மாற்றிடுறேன். ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த லேஸ் மெல்ட் ஆகிட்ருக்கும். ஏன்னா லேட் ஆயிருங்க.
ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரம் வீடியோ. ஸோ அதனால தான் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணுற ரெக்கார்டில் வந்து ஸ்டோரேஜ்னு ஒன்று இருக்குது. ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகி கரப்ட் ஆகிருக்குங்க. அதை வந்து ரிட்ரீவ் பண்ண முடியல என்னால். திருப்பியும் மைனுக்கு தான் போகணும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது. ஸோ அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா எப்படா உனக்கு ஓரா கிடச்சதுன்னு கேட்பீங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சில்க் டச்சு பிக்கேக்ஸ் கிடச்சிது. அது எப்படி கிடச்சதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைண்ட் ஷாஃப்ட் இருந்தது. மைண்ட் ஷாஃப்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த பிளாங்க்ஸ்லாம் வச்சு அந்த ரெயிலில் இருக்கும்ல. ஸோ அது மைண்ட் ஷாஃப்ட்னு தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். 5 வருஷமாக கேம் விளாட்றேன், இது கூட தெரில. ஓகேவா? அதெல்லாம் கோச்சிக்காதீங்க. ஓகேவா? ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மைன்கார்ட்டு வித் செஸ்ட் இருக்கும்ல. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு கோல்டன் பிக்காக்ஸ் வித் என்சாண்டட் புக்கு. அந்த புக்கு வந்து புக்கில் என்சாண்ட் பண்ணி தான் இருந்தது. சில்க் டச் இருந்துடும். ஓகேவா? ஸோ சில்க் டச்னால உங்களுக்கே தெரியும் சில்க் டச்சில் எது மைண்ட் பண்ணாலும் அப்படியே கிடைக்கும்னு. ஸோ அது நான் வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஓர்ஸ் மைண்ட் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் நல்லாயிருக்கும். அந்த ஓர்ஸை மட்டும் தனியாக ஸ்மெல் பண்ணுறது நல்லாயிருக்கும். ஸோ ஓகேவா? ஸோ அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இது இப்போலாம் பண்ணுவாங்களான்னு தெரில. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் மைண்ட் பண்ணும்போது எனக்கு சில்க் டச் பிக்காக்ஸில் மைண்ட் பண்ணேன். ஓகேவா? ஸோ அதனால் கூட அப்படி இருக்கலாம், தெரில. அப்படியே ஓரை டேரெக்டாக மைண்ட் பண்ணோன்னா இதாக தான் வரும்னு நினைக்கிறேன். தெரில எனக்கு. 5 வருஷமாக கேம் விளாட இது கூட தெரியாமல் இருக்குங்க. அந்தளவுக்கு நூபுங்க, நாட் அ ப்ரோங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் டைம் ஹார்ட் கோர் சீரீஸுங்க. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஹார்ட் கோர் வேர்ல்டு. ஃபஸ்ட்டு ஹார்ட் கோர் விளாண்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? சாவறானா இல்லையான்னு தெரில. சாவ மாட்டேங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எண்டர் ட்ராகனை டிஃபீட் பண்ண போனோம். இந்த ட்ராகன் இஸ் க்ளோஸுங்க. ஸோ இன்னும் கம்மியான எபிசோடாக நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நிறையா பெரிய வீடியோ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக பெரிய வீடியோ தான். ஏன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பிளான் போட்டிருக்கேன்னா பெரிய கேசல் கட்டணும் நம்மளுக்கு ஒரு பேஸு. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இடத்த ஃப்ளாட் பண்ணுறது காமிக்கணும், உங்களுக்கு எப்படி கட்டணும் காமிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெதருக்கு போகிறோங்க. நெதர் போர்ட்டல் க்ரியேட் பண்ணி. ஸோ பக்கத்தில் எங்கேயும் லாவா இல்லை. ஸோ கொஞ்சம் தூரமாக போய் லாவா எடுத்து அதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மாற்றிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்சீடியன் இருக்கிறாங்க. ஏன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் பிக்காக்ஸ் எடுத்தோன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்சீடியன் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? முடிஞ்சால் நான் ஆஃப்லைன்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வேலையெல்லாம் பார்த்து வச்சுருவேன். ஸோ க்ரியேட்டிவ்லாம் யூஸ் பண்ணுறது இல்லைங்க. க்ரியேட்டிவ் மாற்றவே முடியாது ஹார்ட் கோர் வேர்ல்டில். ஸோ நீங்கள் ஒரு மைன்கிராஃப்ட் ப்ளே பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஹார்ட் கோர் வேர்ல்டை நம்ம க்ரியேட்டே பண்ண முடியாது. க்ரியேட்டிவ் மோடை சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ டிஃபிகல்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஹார்டில் தான் இருக்கும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஈஸி, பீஸ்ஃபுல் இந்த ரெண்டுத்துலேயே தான் மோஸ்ட்டாக நான் விளையாடிருக்கேன் இந்த மைன்கிராஃப்டை. ஸோ அது விளாடும் போது கூட தெரில. இந்த ஹார்டில் விளாடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா இப்போ வந்து ஒரு ஸ்மாப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு க்ரீப்பர் வரான். க்ரீப்பர் இல்லை, ஸ்கெலட்டன் வரான். பவ் வந்து பார்த்திங்கன்னா ஈஸி பீஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா 50 நம்ம மேலே போதும், 50 வந்து பார்த்திங்கன்னா வேறு எங்கேயோ சுடுவான் அவன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 99% வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே தான் சுடுறான் அந்த ஹார்டில். ஸோ மீதி இருக்க வந்து 1% தான் வந்து தப்பாக சுடுறான். அதுவுமே இல்லை 1%. ஓகேங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிட வேண்டியதான். என்ன வேறு வழி இல்லை கைஸ். ரொம்ப கம்மியாக இருக்குங்க. பேம்பூஸ் கம்மியாக தான் இருக்குது. ஸோ டைமண்ட் ஸ்மெல்ட் பண்ணிடலாம். இங்கே பாருங்க, டக்குன்னு குறையுதுங்க. ஒரு இதுக்கே 3-4 இது எடுத்துக்கிற 4 பேம்பு. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய தேவைப்படும். மேபி வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுகர் கேன் ஃபார்மும் ஒரு பேம்பு ஃபார்மும் வச்சிடலாங்க. பேம்பு ஃபார்ம் நம்மக்கிட்டே இருக்குது. ஸோ ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா வால் ஆஃப் லீவ்ஸ் கட்டலன்னு சொல்லியிருந்தேன் போன எபிசோடில். வால் ஆஃப் லீவ்ஸ் வந்து கட்ட முடியல. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ அண்ட் தென் லாஸ்ட் எபிசோடில் இந்த மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வால் ஆஃப் லீவ்ஸில் எழுத போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்லாம் எடுத்துடலாம். ஏன்னா இப்போ தான் நம்ம அயனே வந்து எடுக்கிறோம். இதுக்கு
சிஎஸ் மேக் பண்ண, அயன் பிக்காக்ஸ் எல்லாமே மேக் பண்ணேன் ஓகேவா. நான் அயன் பிக்காக்ஸை மேக் பண்ணி உடஞ்சிச்சு. ஸ்டோன் பிக்காக்ஸும் ஒன்று உடஞ்சிச்சு. 2 ஸ்டோன் பிக்காக்ஸ் ஒரு அயன் பிக்காக்ஸ் எடுத்துகிட்டு போனேன். ஒரு ஸ்டோன் பிக்காக்ஸ் இருக்குது. இன்னொரு ஒரு டைமண்ட் பிக்காக்ஸ் கிடச்சிது. டைமண்டுங்கிறங்க கோல்டு பிக்காக்ஸ் கிடச்சிது. அதான் அந்த என்சான்டடு வித்து வாட்டு தத்து யா அது பேர் என்ன, இப்போ தான் சொல்லிகிட்டு இருந்தேன், சில்க் டச்சா. பாருங்கள் 5 வருஷமாக கேம் விளாட்றேன், 5 வருஷமாக கேம் விளாட்ற மாதிரியா நான் பேசுகிறேன். ஒன்றுமே தெரியாதுங்க. ஏன்னா நான் ஒரு நூபு ஓகேவா. 5 வருஷமாக கேம் சும்மா தான் இருக்குது. 5 வருஷமாக போர் வச்சுன்னு சொல்லிட்டு க்ரியேட்டிவ் வேர்ல்டுக்குள்ளே போவேன். ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா சர்வைவல் விளாண்டதே கம்மி தான். எப்போ தெரியுமா, நம்ம மெயின் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போல்லாம் பார்த்தா இருக்காது, ராவணன் சீரீஸ்னு ஒரு சர்வைவல் சீரீஸ். அது ஒன்று மட்டும்தான் நான் சர்வைவல் விளாண்டுருக்கேன். அதுக்கப்புறம்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது ஓகேவா. இது 2 தான் சர்வைவல் ஓகேவா. மற்ற எல்லாமே நான் விளாண்டது ஃபுல்லாக க்ரியேட்டிவ். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சிமுலேஷன் சங்கை விட நான் தூரமாக போயிட்டேங்க. ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கேவாக இருந்துன்னு சொல்லிட்டு கேவில் நிறையா மாப்ஸாக இருந்துடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஸ்டெப் மைண்ட் பண்ணிட்டு ஒய் 21 22 வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் நிறையா கிடைக்கும். ஸோ அந்த ரீஜனில் போய் மைண்ட் பண்ணிட்டு இருந்தேன். ரூம் மைண்ட் பண்ணியிருக்கேன் கீழே. ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா காமிக்கிறேன். ஸோ வீடியோ வந்து லென்த்தாக போயிட்டுருக்கு, உங்களுக்கு போர் அடிச்சிடும். நானும் அதுக்கேற்ற மாதிரி போர் அடிக்கிற மாதிரி பேசிட்டுருக்கேன். ஏன்னு தெரில, கொஞ்சம் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மைன்கிராஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் போட்டதே இல்லை. இது வந்து எப்படி பேசினா ஆடியன்ஸ் கவர் பண்ணலாம் அதெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது. போக நான் கற்றுக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க ஓகேவா. ஓகேங்க, பிளாங்க்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாங்க. இதை வச்சு ஸ்டிக்ஸாக மாற்றி அதுக்கப்புறம்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபியூவலாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். கோல்டு வந்து அயனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 ஸ்டிக்ஸு ஒன்று தான் இருக்கா. ஓகே, பேம்பூஸ் நிறைய இருக்குல்ல, அதை வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்ஸ் மேக் பண்ணிக்கலாம். பேம்பூஸ் தான் ஃபியூவலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இது யூஸ் பண்ணிக்கலாம் பிளாங்க்ஸே. ஓகேங்க, அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட் பண்ணிருக்கோம். ஸோ இது கன்வெர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகேவா. முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா. ஓகேங்க, பார்த்திங்கன்னா டைமண்ட் ஆர்மர், அயன் ஆர்மர் ரெண்டுமே தெரியுது, கோல்டன் ஆர்மர் தெரியுது. ஓகேங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் பிக்காக்ஸ் ஒன்று செஞ்சுக்கலாம். ஸ்டிக்ஸு கண்டிப்பாக நிறைய தேவை. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஸ்மெல்ட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், 9 கோல் தான் இருந்துச்சு. 19 இது அப்படியே 19 அது எவ்வளோ வந்துடு அயனு மொத்தத்தையும் இதை மாட்டி வச்சுங்க. ஓகேங்க, இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு அயன் அதுலேருந்து எடுத்து இதில் போட்டேன். ஓகேங்க, கோல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிடச்சா நல்லாயிருக்குங்க. இதை வந்து ஸ்மெல்ட் ஆகட்டுங்க. 32 டைமண்ட் இன்னும் பாக்கி இருக்கே. ஓகேங்க, ஸ்மெல்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்க, ஸ்மெல்ட் ஆகிடுச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா சார்கோலாக மாற்றி ஸ்டாக்ஸாக வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வச்சுட்டேன். கம்மியாக தாங்க ஆகுது. ஸோ டைமண்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது கையில். ஓகேங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 40 டைமண்ட் வந்து கரைக்க போகிறேன். ஓகேங்க, ஃபஸ்ட்டு ஒரு ஹெல்மெட், அது தென் ஒரு லெகிங், ஒரு பூத் அண்ட் ஒரு செஸ்ட் பிளேட். ஓகேங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 3rd பர்சன் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படியே எக்யூப் பண்ணுறத. நல்லா இருக்குங்க. அந்த வியூவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைமண்ட் ஆர்மர் போடும்போது இந்த ஈகோ இருக்குது பார்த்திங்களா, ஒரு ஈகோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமண்ட் ஆர்மர் போடுறது அது நல்லாயிருக்குங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்வர் விளாண்டுருந்தேன். ஸோ அந்த சர்வரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே டைமண்ட் எடுத்தாங்க. ப்ரோ நீ என்ன ப்ரோ சோம்பேறியாக இன்னும் டைமண்ட் எடுக்காமல் இருக்கேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்துச்சு பாருங்கள் ஒரு ஈகோ. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் ஹெச்வின்னு வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு மேலே ஒரு டைமண்ட் பிளாக்கில் வந்து எழுதினேன். அதே நாளில் வந்து பார்த்திங்கன்னா என்சாண்டட் டைமண்ட் ஆர்மர் போட்டேன் அந்த சர்வரில். அது முடிஞ்ச கிளிப்ஸ் இருக்குது, போடுறேன், ஷார்ட்ஸாக ஏதாச்சும் போடுறேன் ஓகேவா. ஓகேங்க, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் ஆர்மர் எக்யூப் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு தலை, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லெகிங், அது பார்த்திங்கன்னா எல்லாமே எக்யூப் பண்ணியாச்சுங்க. பாருங்கங்க, வேறு மாதிரிங்க.
வேறு மாதிரி எங்கங்க 2வது எபிசோட்லேயே நம்ம வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் ஆர்மர் எடுத்துருக்கோம். ஓகே மக்களே, டைமண்ட் ஆர்மர் பிடிச்சிருந்தா ஒரு ப்ளூ கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டூல்ஸ் கொஞ்சம் செஞ்சுக்கலாம். அதை வந்து இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இருங்க, ஸ்டிக்ஸ் தேவையா? ஸ்டிக்ஸ் வேறு இல்லையே. ஐயோயோ, ஸ்டிக்ஸ் இருக்கா? நான் போய் அதை மைண்ட் பண்ணிட்டு வரேன். ஓகேவா? ஓகேங்க, மைண்ட் பண்ணிட்டேன். இருக்க பாருங்கள், ஸ்டிக்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் பிக்காக்ஸ் ஒரு ஸ்வாட் செஞ்சுக்கலாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எண்டர் ட்ராகன் போகிற மாதிரி இருந்தால் இதில் தான் அடிக்கணும். இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா நெதர் போனாலும் இதில் தான் அடித்தாகணும். ஓகேங்க, ஒரு கோல்டன் போட் செய்யலான்னு பார்த்தீங்கன்னா நெதருக்கு போகிறோம்ல நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ ஓகே கைஸ், இதோட நான் இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம பேரட் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டான். ஓகேங்க, இதோட நான் இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ், பாய்.